السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم صل على نورك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى غوثنا وشيخنا سيد عمر ولي الله رضي الله تعالى عنه في كل لمحة ونفس بعدد علم الله واغفر لنا ما يكون وما قد كان. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبسيدنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் சங்கையான 9வது இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமான நல்ல நாளை அல்லாஹ் எப்படி எங்களுக்கு இபாதத்தோடு கழிவதற்கு தௌஃபீக் செய்தானோ அதே போன்று ஏனைய இரவுகளையும் அல்லாஹ் இபாதத்திலே எங்களை ஆக்கி அருள் பாலிப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருளுக்குரிய 10 என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட முதல் 10னுடைய எஞ்சிய ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 நாட்கள் பரிபூர்ணமாகவும் 9வது நாளுடைய துவக்கத்தில் நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதத்தில் இந்த 10ல் முதல் 10ல் நம்ம அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ளணும். அப்ப அதற்குண்டான செயல்பாடு எப்படி வருங்கிறத பற்றி என்ன செஞ்சோம்? நாமோ இந்த ஈமானிய தன்மைகளையும் முதல்ல அல்லாஹுடைய அருள் நம்ம கிட்ட வரணும்னு சொன்னா நம்மளை நம்ம பரிசுத்தப்படுத்துகிற பொழுது அல்லாஹுடைய அருள் தானாக வரும். அல்லாஹுடைய அருள் எப்போ நம்ம கிட்ட வந்துருச்சோ அதுக்கப்புறம் அல்லாஹுடைய மகுஃபிரத்து நமக்கு எந்தவித பிரச்சனை இல்லாம கிடைக்கும். அல்லாஹுடைய மகுஃபிரத்து எப்போ கிடைச்சிட்டோ அப்ப இதுக்கும் என்னன்னாரு தானாகவே நம்ம கிட்ட என்ன செஞ்சிடும், ஏற்பட்டுரும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு தூய்மைக்குரியவர்களாக எங்களை ஆக்கி அருள் பாலிப்பானாக. அப்ப நேற்று சொன்னோம், மனிதர்களை எதிர்க்கிற 2 எதிரிகள், ஒன்று நஃப்ஸ், இன்னொன்று ஷைத்தான். அந்த ஷைத்தான் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், ஒவ்வொரு ஷைத்தான் அதுக்கு ஒவ்வொரு பொறுப்பை வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம். அப்படி பார்த்துக்கிட்டே வர சொல்ல தொழுகை சம்பந்தமாக அதை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு ஷைத்தானுடைய பேரை சொன்னா அப்படி வரிசையா சொல்றாங்க. குத்துபுல் அக்தா ஓசுலால முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெருமகனார் அவங்களோட உன்னியாங்கிற அந்த கிதாபுல இந்த செய்திகளை சொல்லி காட்டுறாங்க. அதுல இன்னும் ஒரு ஆள் யாருன்னு சொன்னா இந்த பத்ர் அப்படிங்கிற ஷைத்தான். அவன் யாருன்னு சொன்னா ஒஹுவ சாஹிபு கத்துல் ஜியூப். இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறான்ல, திருட்டு எடுக்கிறான், இந்த மாதிரி. அதே மாதிரி வத்துஆஉ பில் வைலி வஸ்ஸுபூர் இந்த நுசூலில் முசீபா, முசீபத் இறங்குகிற பொழுது எப்பவும் சாபமிட்டு கொண்டிருக்கிறானே அப்படி இந்த சபிக்கிற அந்த செயல்பாட்டையும் இவன் தான் செய்யறான். அதே மாதிரி இவன் எந்த அளவுக்கு அந்த ஒரு ஆளை ஏச வைப்பான்னு சொன்னா அவனுடைய செயல் நல்ல செயல்களை அழித்து போடுற அளவுக்கு இவன் ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி அதான் பத்ருங்கிற ஷைத்தாண்ட வேலை. அப்ப அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறது, இந்த திருட்டு செய்யறது, இன்னொரு ஆளை ஏசுறது அப்படிங்கறதெல்லாம் இந்த ஷைத்தான் தூண்டுகோளால நடக்கிற வேலை. அதே மாதிரி இந்த மன்ஷூத்துங்கிற ஷைத்தான் நம்ம சொன்னோம், அவன் அக்பாருல் கிதுப், பொய் சொல்றவன், கோல் சொல்றவன், இவனுக்கெல்லாம் துணை செய்யறாள். அதான் இவனோட. அதே மாதிரி இன்னொரு ஆள், 6வது ஆள் யாருன்னு சொன்னா இஸ்முஹு வாசிம். வாசிம்னு சொல்ற ஒரு ஷைத்தான், இப்லீஸ். இந்த வாசிம்ங்கிறவன் இவன் யாருன்னா வஹுவ சாஹிபு துபுருல்லதி யன்ஃபகு ஃபில் இஹ்லீலி. இவன் தான், அதாவது இஸ்லாம் அனுமதித்த கணவன் மனைவி என்ற அந்த அற்புதமான உறவில் அந்த உறவை தடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடை செய்து நாளைக்கு மறுமையில அல்லாஹ் யாருடைய முகத்தை பார்க்க மாட்டான்னு சொன்னாங்களோ, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில சில பேர்களுடைய முகத்தை பார்க்க மாட்டான். அதுல ஒரு ஆள் யாருன்னு சொன்னா
ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பின் துவாரத்தில் ஒருவன் சேர்க்கை செஞ்சான்னு சொன்னா அல்லாஹ் நாளைக்கு அவன்கிட்ட முகத்தை பார்க்க மாட்டான். அப்ப இது போன்ற கெட்ட செயல்களை தூண்டுபவன் இவன். ஒரு பெண்ணிடம் சரி, ஆணுகிட்ட ஆணும் ஆணும் சேர்றது கூடாது. பெண், அதாவது ஒரு பெண்ணாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் முன் துவாரத்தில் தான் சேர்க்கை இருக்கணும். பின் துவாரத்தில் சேர்க்கை நடந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு உள்ள ஆராய்ச்சி அடிப்படையில் கூட இன்னைக்கு எய்ட்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு காரணமே அதுதான் சொல்றான். அதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க. எய்ட்ஸ் உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல உள்ளது இந்த பின் துவாரத்தில் சேர்க்கை செய்பவர் கணவன் மனைவி தான். அந்த கணவன் மனைவி ஒரு கணவன் தன் மனைவியோடு அவள் பின் துவாரத்தில் ஒருத்தன் சேர்க்கை செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு எய்ட்ஸ் ஏற்படுது. வேற பல பெண்கள்கிட்ட போகல, ஒரே மனைவி தான். ஆனா அவட பின் துவாரத்தில் சேர்க்கை செஞ்சா என்ன செய்யுது? எய்ட்ஸ் உருவாகுதுன்னு சொல்றான். காரணம் என்ன? இந்த மனிதனுடைய விந்தின் துளி இருக்கா இல்லையா? இன்னைக்கு உள்ள காலத்துல தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள். மக்கள் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப முன்னேற்றத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்க சொல்ல இந்த காலத்துல சயின்டிபிக்கல் ரீதியில் அவன் சொல்றான் என்ன எதனால உருவாக்குது. முன் துவாரத்தில் சேர்க்கை செய்யும் பொழுது அந்த இது உருவாகிறது இல்லை எய்ட்ஸ். அதே சமயத்தில் பின் துவாரத்தில் சேர்க்கை செஞ்சா எய்ட்ஸ் உருவாகுதுங்கிறீங்களா, என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கு அவன் விஞ்ஞான ரீதியில பதில கொடுக்கறான். எப்படி தெரியுமா? அதாவது அல்லாஹ்வுடைய நம்ம அல்லாஹ்வுடைய சொல்ல பார்க்கிறோம். அல்லாஹ் எதெல்லாம் தடுத்தானோ அதெல்லாம் நம்ம தவிர்த்து நடக்கணும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுத்தாங்களோ அதை தவிர்த்து நடக்கணும். மார்க்கம் ஒன்றை ஹராம்னு சொல்லுதுன்னா அந்த ஹராம் என்ற சொல்லில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறதுனால தான் ஹராம்னு சொல்லுது. அப்படி இல்லாம மார்க்க விதண்டாவாத முறையில ஒன்றை சும்மா அநியாயமான முறையில ஹராம்னு சொல்லாது மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை ஹலாலுன்னு சொல்லுதுன்னா அதுல நல்லது இருக்குன்னு அர்த்தம். ஒன்றை மக்ரூஹ்னு சொல்லுதுன்னா சின்ன பாதிப்புகள் அதுல இருக்குன்னு அர்த்தம். ஒன்றை ஹராமோன்னு தீர்ப்பளிக்குதுன்னு சொன்னா அதுல ஆகப்பெரிய முசீபத் இருக்குன்னு அர்த்தம். மக்ரூஹ்ங்கிற செயல்பாட்டை செய்யும் பொழுது சின்ன நோய்கள் ஏற்படலாம். ஹராமை செய்தால் குணப்படுத்த முடியாத வியாதி ஏற்பட்டோம். அதனாலதான் அதை நெருங்கவே கூடாதுன்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் இப்ப இஸ்லாம் தடுத்ததை இவன் செய்ய போறான். நாளைக்கு இதனால தான் அல்லாஹ் தஆலா கூட நாளைக்கு மறுமையில சில பேரோட முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னான். அந்த வரிசையில இவனும் கட்டுப்படுறான். பின் துவாரத்தில் சேர்க்கை செய்றவன் இவனும் கட்டுப்படுறான். அப்ப இவன் முகத்தை பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? வெறுக்கிறான். அப்ப எதனால இவன் அந்த ஆராய்ச்சி அடிப்படையில் சொல்லும் பொழுது சொல்றான், மனிதனுடைய மார்க்கம் குர்ஆன் சொல்ற இது கூட அப்படித்தான். ததஃபுக் மின் மாயின் தாஃபிக்னு சொல்றான். ஹுலிக மின் மாயின் தாஃபிக். ததஃபுகாகி வருகிற மணி துளியிலிருந்து நாம மனிதனை உருவாக்கினோம், படைச்சோம். அப்ப அந்த ததஃபுக் அப்படின்னு சொன்னா குதித்து குதித்து வருவது. இதான் ததஃபுக். தஃபக ததஃபுக்னா என்ன? குதித்து குதித்து வருவது. அந்த ஒரு குதிக்கும், அதாவது ஒரு தடவை அந்த விந்து வெளியில வர்றதுக்கும் இன்னொரு தடவை வெளியில வர்றதுக்கும் இடையில அந்த ஃபோர்ஸ் கிடைக்குது. அந்த ஒரு குதியில எவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்குமோ அந்த ஃபோர்ஸ் கிடைக்குது. அந்த இரண்டாவது குதிக்கும் இடையில அது காற்றை உறிஞ்சிக்கிட்டு தான் விடுது. ஒரு தடவை விந்து துளி வெளியாகி இரண்டாவது தடவை வெளியாகிற பொழுது அந்த குதித்து வருகிற அந்த இடைப்பட்ட நேரத்தில் வெளியில உள்ள காற்றை என்ன செய்தான்? உரியுதான். அந்த உறிஞ்சிக்கிட்டு தான் சட்டுன்னு என்ன செய்யுது? ஓடுது. இன்னைக்கு மருத்துவம் அந்த விஞ்ஞானம் சொல்லி காட்டுறான். அதான் மிம்மாயின் தாஃபிக்கு, குதித்து குதித்து வர்றது. அந்த ஒரு குதிக்கும் இன்னொரு குதிக்கு இடையில அந்த வெளியில உள்ள காற்று அது உரியுது. அப்படி உரிகிற பொழுது அந்த காற்று எந்த வகையில் இருக்கிறதோ அதுதான் உள்ள எஃபெக்ட் ஆகும். அதனால தான் முன் துவாரத்தில், அதாவது சேர்க்கை செய்கிற இடத்தில் சேர்க்கை செய்கிற பொழுது அதுல இருக்கக்கூடிய காற்று பரிசுத்தமான காற்று. அந்த ஒரு ததஃபுக்கு இடையில் அந்த காற்று உரிகிற பொழுது என்ன செய்யுது? பரிசுத்தமான காற்றாக மாறுறது மாத்திரம் இல்ல, மார்க்கம் சொல்லுவது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கேட்கறாங்க. சில சஹாபாக்கள் கேட்பாங்க, என்ன கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்ட உடனே ஆமா கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படின்னா யார முடிச்சீங்கன்னு கேட்பாங்க. பிக்ரா சையிபா, கண்ணி கழிந்தவளையா இல்ல கண்ணி கழியாதவளையான்னு கேட்பாங்க. கண்ணி கழிந்தவள் அப்படின்னு சொன்னா அந்த சஹாபியுடைய அந்த வயசை பார்த்துட்டு சொல்லுவாங்க,
நீங்க ஏன் ஒரு கண்ணி கழியாத ஒரு இளம் பெண்ணா முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அற்புதமான ஒரு பரஸ்பரம் ஏற்பட்டிருக்குமே. நீங்க அவங்களோட விளையாடுவீங்க, அவங்க உங்களோட விளையாடுவாங்க, சந்தோஷம் பரிமாறப்பட்டிருக்குமேன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல மற்ற ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. ஏன் அந்த சஹாபாக்கள் சில பேர் என்ன செஞ்சாங்க, கண்ணி கழிந்தவர்களாகவே பார்த்து முடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத்தை உள்ளே ஆழமாக பதித்தவர்கள் சஹாபாக்கள், ஆழமாக பதித்தவர்கள் சஹாபாக்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணி கழியாமல் முடிச்ச ஒரே ஒரு திருமணம் அது சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான். 11 மனைவிமார்களில் ஆயிஷா நாயகிய மாத்திரம்தான் இளம் வயசுல முடிச்சாங்க. மற்ற அத்துணை மனைவிமார்களும் கண்ணி கழிந்தவர்கள் தான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக முடிச்சது கண்ணி கழிந்த ஆட்களை தானே, சய்யிபான ஆட்களை தானே. அந்த சுன்னத்தை நாங்களும் பின்பற்றணும்னு ஆசைப்பட்டுதான் சஹாபாக்கள் எல்லாம் கண்ணி கழிந்த பெண்களா பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் கண்ணியான பெண்கள் தேங்க ஆரம்பிச்சுட்டாங்க, கண்ணியான பெண்கள் தேங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி செய்யாதீங்க, நீங்க அவங்கள முடிங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னு சொன்னா, விஞ்ஞானம் சொல்லுகிற ரகசியம் என்ன, ஒரு வயதான ஆளு அவருக்கு வயது ஏற ஏற அவர்கிட்ட இருக்கிற சக்திகள் குறையுது, அந்த ததஃபுக்கும் குறைய ஆரம்பிக்குது, துள்ளுதலும் குறைய ஆரம்பிக்குது. ஒரு இளம் மனைவி அவன் கல்யாணம் முடிக்கிற பொழுது ஒரு 60 வயது முதியவர் ஒரு 18 வயது இளையவளை அல்ல 20 வயது ஒரு இளையவளை முடிக்கிற பொழுது இந்த 60 வயதுக்குண்டான தன்மை ஒரு 10 வருடங்கள் குறைந்து 50 வயசுல அல்ல ஒரு 40 வயசுல இவனுக்கு என்ன துடிப்போடு செயல்படுமோ அப்படி செயல்படுதுங்கிறான். இப்போ அது காரணம் என்ன, ரகசியம் என்னன்னு பார்க்கணும். அந்த ரகசியம் என்னன்னு சொன்னா, அந்த மார்க்கம் அனுமதித்த இடத்தில் சேர்க்கை செய்கிற பொழுது அங்கு உள்ள இருக்கிற காற்று அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான காற்றா இருக்கு. அதனால இவங்கிட்ட அந்த உறுதி ஏற்படுகிறது, உள்ள சுத்தமான காற்றை உள்வாங்குகிறது. இவன் பின்துவாரத்தில் மார்க்கம் தடை செய்யப்பட்ட இடத்தில் சேர்க்கை செய்கிற பொழுது அந்த பின்துவாரத்தில் ஆக மோசமான நஜீஸான காற்று தான் வெளியாகுது. பின்துவாரத்தில் காற்று வெளியாகும் பொழுது ஆக மோசமான நஜீஸான காற்று வெளியான பின்பு அதை சுவாசிக்க கூட முடியாத ஆக அருவருப்பான காற்று தான் வெளியாகுது. இப்படிப்பட்ட ஒரு காற்று வெளியாகிற இடத்தில் அவன் சேர்க்கை செய்தால் அந்த உள்ள இருக்கிற ஆக மோசமான நஜீஸான காற்றை தான் ஒரு குதிக்கும் இன்னொரு குதிக்கும் இடையில இந்த உள்வாங்குகிற காற்று ஆக மோசமான நஜீஸான ஆக அருவருப்பான கிருமிகள் தோய்ந்த காற்றை இது உள்வாங்குது. இந்த காற்று உள்ள போன உடனே உள்ள கிருமிகள் எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது, இவனுக்கு மோசம் செய்ய ஆரம்பிக்குது. இதுல தான் இவனுக்கு எய்ட்ஸ் உருவாகுதுன்னு சொல்றான். அப்ப மார்க்கம் தடை செஞ்சது எவ்வளவு மோசமான ஒரு வியாதியை வருத்துன்னு பாத்துக்கிட்டீங்களா? இது விஞ்ஞானம் சொல்லி காட்டுது. அப்ப நாங்க ஏத்துக்கிறோம், எய்ட்ஸ் வரக்கூடாது. அதுக்கு அவன் பல உபாயங்களை சொல்றான். ஆண் உரைய மாட்டுங்கிறான், பெண் உரைய மாட்டுங்கிறான். நம்ம மார்க்க எந்த உரையும் மாட்டாதப்பா, ஏன் ஹலாலான மனைவியை கட்டிக்கோ, உனக்கு சக்தி மிதமிஞ்சி இருக்குதா, 2வது கல்யாணத்தை கட்டிக்கோ, அதையும் தாண்டி என்கிட்ட சக்தி இருக்கா, 3வது திருமணத்தை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. அதுல பெண்கள் என்ன செய்யணும், கவனம் எடுக்கணும். ஒரு கணவன் அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் சரியா கொடுக்கிறான்னு சொன்னா, அப்படி கொடுக்கிற கணவனுக்கு இன்னும் அவனுக்கு அவனது தேவையை உடல் ரீதியான தேவையை நிவர்த்தி செய்கிற அளவுக்கு அவன்கிட்ட வலு இருக்கு, அதே மாதிரி பொருள் ரீதியிலும் சக்தி இருக்குன்னு சொன்னா, ஒரு மனைவி அந்த கணவனுடைய தன்மையை புரிந்து 2வது திருமணம் செஞ்சுக்கோன்னு அனுமதி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னு சொன்னா அவன் தவறுல போக ஆரம்பிச்சிடுறான். அப்ப இதுல நாங்க என்ன செய்யணும், ரொம்ப கவனம் எடுக்கணும். அதே சமயத்துல அதில்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஹைர், இப்ப இங்க என்ன, அந்த வாசிமுங்கிற ஷைத்தான் இருக்கிறானா இல்லையா, இவண்ட வேலை என்னன்னு சொன்னா பின்துவாரத்தில் சேர்க்கை செய்வதை தூண்டுபவன். அப்படிப்பட்ட வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி ஓரின சேர்க்கையில் ஈடுபட செய்பவன், அது இவண்ட வேலை. அப்ப இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது, இவன் அதுக்குன்னே தூண்டிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி 7வது எடுத்துக்கிட்டா இஸ்முஹு அல் அஅவர், அஅவர்னு சொல்லுகிற இப்லீஸ். இவண்ட வேலை என்ன, வஹுவ சாஹிபு சிர்கா, திருட்டு தொழிலில் ஈடுபட செய்வது. திருட்டு தொழில
ஈடுபட செய்வது. அவன் சொல்லுவானா தசத்து பிஹா ஃபாகதக், சும்மா திருடப்பா, திருடிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய கஷ்டத்தை நிவர்த்தி செஞ்சிக்க. வ தக்லி பிஹா தைனக், உனக்கு கடன்லாம் இருக்கு, அடைக்கிறதுக்கு இதை செஞ்சுக்கவன். நீ என்ன உன்னை எப்பவுமா திருட சொல்றேன்? இல்லாத பட்சத்துல, முடியாத பட்சத்துல, உனக்கு ரொம்ப அவசியமான தேவை இருக்கும் போது தானே சொல்றேன்னு சிந்தனையில போடுவானா. அதுக்கப்புறம் அவனே சொல்லுவானா தஸ்துரு பிஹா அவுரத்தக், உனக்கு உங்ககிட்ட இப்ப ரொம்ப உன்னை பத்தி ரொம்ப மக்கள் புறம் பேச, மோசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ இப்படி இருந்தேன்னு சொன்னா, எப்படி இருந்த ஆளு நீ? நல்லா இருந்த ஆள் தானே, உனக்கு இப்ப நிலைமை இப்படி ஆகி போச்சு. நீ வெளியில உன்னுடைய பலகீனத்தை காட்டிராத, எப்படியாச்சும் திருடி கோல்மால் பண்ணி அடுத்தவன் சொத்தை அபகரிச்சாவது இதை முடிச்சுக்கோ, சும்மா தத்தூபு, அப்புறம் அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சுக்கப்பான்னு சொல்லுவான. அவன்ட வேலை இது. அப்ப கரெக்டா சொல்றான், எல்லாம் செய்யி, உன்னுடைய வேலையெல்லாம் பூர்த்தி செய்யி, எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அல்லாஹ் கிட்ட நீ தௌபா செய்யன்னு நல்லதை வேற சொல்றான். அதான் ஒரு இதுக்கு சொல்லுவாங்க, ஒரு ஆளு அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொருளை திருடிட்டு போயிட்டான். சைத்தான் எப்படி வேலை செய்யறாம திருடிட்டு போயிட்டான். போன ஆள் அப்படியே போய்கிட்டு இருந்தாக்குல, இதை பின்னாடி ஒரு ஆள் போயிட்டு இருந்தாக்க இடையில பாக்குற, திருடுறதையும் பார்க்க தான் செய்யறாரு. பார்த்து போயிட்டான். போயிட்டு ஒரு 2 தெரு வளைஞ்சிருப்பான். வளைஞ்ச உடனே அங்க ஒரு முசாஃபிர் நிக்கிறார். எது சரி தாங்க, நீவன்ட்ட பார்த்தா ஒண்ணும் இல்ல. உடனே கையில திருடின பொருள் கையில இருக்கா இல்லையா, அதை கையில தர்மம் செஞ்சுட்டு போயிட்டான். இதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். திருடுறதையும் பார்த்தாரு. ஒரு 2 தெரு தாண்டி போனாக்க அங்கனுக்குள்ள என்ன செய்யறான், ஒரு முசாஃபிர் நின்றாரு, ரொம்ப பசியா இருக்கிறார், அவர்கிட்ட சல்லி இல்ல, கையில இருந்தது கொடுத்துட்டு போயிட்டார். உடனே அவனை பிடிச்சு கேட்டார், இங்க வாப்பா, என்ன அப்படி செஞ்ச காரணம் என்னன்னு கேட்டார். அவன் சொன்னா, நான் எல்லாம் கணக்கு போட்டு தான் சரியா செஞ்சிருக்கிறேன். ஏன்னா திருடும் பொழுது மார்க்கத்துல குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், மன் ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யாரு ஒரு நன்மையை கொண்டு வந்தாரோ அவருக்கு 10 நன்மை வழங்கப்படுது. யாரு ஒரு தீமை செஞ்சா, மன் ஜா பிஸ்ஸய்யதி ஃபலஹு ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லா, மன் ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா வ மன் ஜா பிஸ்ஸய்யதி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா. அவருக்கு ஏதான் ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படுதுன்னு மார்க்கம் சொல்லுதா இல்லையா? நான் திருடுனேன், எனக்கு எவ்வளவு குற்றம்? ஒரு குற்றம் தான். ஆனா போய் தர்மம் செஞ்சேன், எனக்கு எவ்வளவு பாவம், இது நன்மை எழுதப்பட்டுட்டு 10 நன்மை. சரி, 1க்கு 1 கழிச்சா 9 மிஞ்சுது இல்ல, அதெல்லாம் கணக்கு போட்டு தான் செஞ்சேன்னு சொன்னானா. இது யாரு செய்யற வேலைன்னா, இந்த அழ்வருங்கிற அந்த ஷைத்தான் இப்லீஸ் கொடுக்கிற யோசனை. அப்ப நாங்க யோசிக்கணும், திருட்டு அப்படிங்கிறது செஞ்ச உடனே பதியப்படுறது. ஒரு நன்மை அப்படிங்கிறது எங்கட இஹ்லாஸை பொறுத்து தான் அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப நாங்க என்ன செய்யணும், எங்கட நஃப்ஸோட என்ன செய்யணும், என்னைக்கும் நாங்க இந்த 2 விரோதியாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் நல்ல யோசனை கொடுப்பான். அதனால தான் இமாம்னா பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, ரொம்ப உஷாரா இருந்துக்கோ, வகாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான ஃபஅஸிஹிமா வ இன்ஹுமா மஹலாகன் நுஸ்ஹ ஃபத்தஹிமி. அந்த 2 உனக்கு உபதேசம் செஞ்சா கூட நீ என்ன செஞ்சுக்கோ, ரொம்ப உஷாரா இருந்துக்கோ. அது சொல்லதான் செய்யுது, இப்பமா கஷ்டத்துல தான் இருக்கிறான், திருடி செஞ்சுக்கோ, அப்புறம் அல்லாஹ்கிட்ட தௌபா செஞ்சுக்கோ, அழகான நசீஹத்தை செய்து உஷாரா இருந்துக்கோங்கிறாங்க. அப்ப இந்த 2ஐயும் நாங்க எப்பவுமே எதிரியா தான் பார்க்கணும். அதே மாதிரி கண்மணி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னலில் வலூஇ ஷைத்தானன், அல்லாஹ் ஒலுக்குன்னு என்ன செய்யறான், ஒரு ஷைத்தான் ஏற்படு, ஒலுக்குன்னு ஷைத்தான் இருக்கிறான், நியமிச்சு வச்சிருக்கு. அந்த ஷைத்தான்கள கூட்டத்தில் ஒது செய்யறவனுக்குன்னே சில ஷைத்தான் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டாலும் யுகாலு லஹுல் வலஹான், அவன் பேரு வலஹான். அந்த அல்லாஹ் கிட்ட நீங்க அவனை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. ஃபஸ்தஈது பில்லாஹி மின்ஹு, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது ஒளி செய்யும் போது எங்களுக்கு அந்த பேர் நினைவு இருந்தா அஊது பில்லாஹி மினல் வலஹான்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த வலஹானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். ஏன்னு சொன்னா இவன்ட வேலையே என்ன தெரியுமா, ஒதுவுல எது சரி தவறை ஏற்படுத்தி விட்டுடுறது. கையை கழுகிறதுல அறகுறையா கழுவிட்டு போற மாதிரி ஆக்கி விட்டுருவான், அவசரத்தை ஏற்படுத்தி விடுவான், மறதி ஏற்படுத்தி விடுவான். இப்படி செஞ்சுட்டு ஒருத்தன் போய் தொலை போனான்னு சொன்னா தொழுகை அங்கீகரிக்காம போயிடுமா இல்லையா? தொழுகையில போய் கெடுக்கிறது எவ்வளவு பெரிய சிரமம். அதுக்கு முதல்ல இவனை தாட்டி விட்டுதா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த உலகானுங்கிற ஷைத்தான் அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, குல்து யா ரசூலல்லாஹ் கைஃப ஹால ஷைத்தானு பைனி வ பைன ஸலாத்தி வ கிராஅத்தி. நான் தொழுகும் பொழுது ஓதுற பொழுது எனக்கும்
எனக்கு அவனுக்கு மத்தியில அந்த கிராத்துக்கு மத்தியில எப்படி இந்த ஷைத்தான் குறுக்கிடுறான் அப்படின்னு கேட்டான். உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி குறுக்கிடுற ஒரு ஷைத்தான் கிடக்குறான். ஸாக்க ஷைத்தானுன் யகாலு லஹு ஹின்ஸிப். ஹின்ஸிப்ங்கற ஷைத்தான். அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, உனக்கு தொழுகையில ஒரு வசுவசாவை ஏற்படுத்தி விட்டுருவான், பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவான். இப்படி ஒரு வசுவசா அவனுக்கு தொழுகையில ஏற்பட்டா உடனே நீங்க என்ன செய்யணும்? கண்மணி சொல்றாங்க, தொழுகையில் நிக்கிறோம், வசுவசா ஏற்படுத்து, என்ன செய்யணும்? உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிக்கிட்டு வத்ஃபல் அன் யஸாரிக ஸலாசன், இடது பக்கம் லைட்டா, இடது பக்கம்னா உடனே திரும்பிடக்கூடாது, திரும்பி துப்புறது இல்ல, லைட்டா இடது பக்கம் தூணு என்ன செய்யற, சின்ன துப்பல், எச்சி கூட என்ன செய்ய வெளியே வரக்கூடாது. ஜமாத்துல நிற்கும் போது வசுவசா வந்து பின்னாடி திரும்பி துப்பிடக்கூடாது இல்ல. அப்ப என்ன செய்யணும்? ஜமாத்துல ஏற்பட்டாலும் நீங்க என்ன செய்யணும்? லைட்டா வத்ஃபல் அன் யஸாரிக ஸலாசன், திரும்பிடக்கூடாது. திரும்பிட்டா கிப்லாவை விட்டு முகத்தை மாத்திட்டா தொழுக பாத்தில். ஏன்னா வஜ்ஜஹ்துன்னு சொல்லிட்டீங்க, முன்னோக்கினேன். வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகளை சொல்லி அல்லாஹ்வை முன்னோக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நீங்க எங்கேயும் திரும்ப கூடாது. அந்த இடத்துல என்ன செய்யணும்? லைட்டா திரும்பி வத்ஃபல் அன் யஸாரிக, இப்படி இங்க வாங்க, அப்படி ஓதணும். அப்ப இப்படி ஒவ்வொரு ஷைத்தான்கள் இந்த அடிப்படையில் நாங்க என்ன செய்யணும்? அவனை எதிர்த்துக்கிட்டே இருக்கணும் எல்லா நேரத்திலும். அப்ப நாங்க இப்ப பார்த்த வரிசையா பார்த்தோம். இப்ப எதுல எல்லா பாவமும் வந்துட்டு நேத்துல இருந்து சொன்னோம், ஷைத்தான் எப்படி எப்படி என்னென்ன இடத்துல குறுக்கிடுறான்னு சொல்லி பார்க்க சொல்ல எல்லாத்துக்கும் தனித்தனியா செக்யூரிட்டி இருக்கிறான், இருந்து ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா கண்காணிக்கிறதுக்கு பாருங்க. பல வேலை கொடுக்கல, உனக்கு இதான் வேலை, உனக்கு இதான் வேலை, தொழுகையாலே நீ எடுத்துட்டு வந்திருப்பான். ஒது செய்யறவனை எப்படியாச்சும் ஆக்கி விட்டுரு, இல்லாம ஆக்கி விட்டுரு. போற கடை வீதிக்கு வரவனை பிடிச்சிக்கோ, பிடிச்சி லைட்டா பொய் எல்லாம் சொல்லி வியாபாரம் செய்ய வச்சிரு, அதுக்கு ஒரு செக்ஷன். அதே மாதிரி இந்த திருட்டுலயே ரெண்டு வகை, பிக் பாக்கெட் அடிக்கிறது, திருடிக்கிட்டு போறது, இந்த ரெண்டு வகை இருக்கு. பிக் பாக்கெட்டுக்குன்னே தனி ஷைத்தானை ஒதுக்கி வச்சிருக்கு. வர்றவனை பிடிச்சி எப்படியாச்சும் லானத்து செய்யறவன ஆக்கிறவன லான ஆக்கிரு, யாரை கண்டாலும் சபிக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டுரு, அவன் பாவம் தானே அழிஞ்சு போயிடும். அப்படி நீ செய்யப்பா. திருடுறத போறவல்ல திருடிலே போறத ஆக்கி விட்டுரு. ஆன பெண்ணை இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சு சேர்க்கை செஞ்சுட்டு இருக்கிறாங்களா இல்லையா, இதை மாத்தி விட்டுரு. ஒரு கணவன் மனைவி கிட்ட மாத்திரம் தான் சேர்வேன் இருக்கிறானா, மனைவியுடைய பின்துவாரத்தில் அவனை சேர்க்கை செய்யற அளவுக்கு ஆசையை தூண்டி விட்டுரு. இல்ல ஒரு ஆணும் அல்ல, ஒரு பெண்ணும் சேர்க்கை செய்யற மாதிரி ஆசையை தூண்டி விடு, இது உன் வேலை இப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு வச்சிருக்கிறான். எவ்வளவுலாம் முயற்சி செய்யறான் பாருங்க நம்மளை கெடுக்கிறதுக்கு. அப்ப இவ்வளவு துல்லியமா திட்டம் போட்டு நம்மளை வழிகெடுக்க நாடிக்கிட்டு இருக்கிறான்னு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா அவனுக்கு மாறு செஞ்சே ஆகணும். அதனாலதான் சொல்றாங்க, வகாலிஃபின் நஃப்ஸ வஷைத்தான, நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கு என்னைக்கும் மாறு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு காலமும் நீங்க அதை விட்டும் நிராசை அடைஞ்சு போயிடாதீங்க. ஆஹா இது எப்படி தள்ளையலும்னு விட்டுறாதீங்க, ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த அடிப்படையில் சையதுனா அபா யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பெருமகனார் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இவங்க கிட்ட ஒரு ஆள் வந்து அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நியாமத்தை செஞ்சிருக்கிறான், எவ்வளவு சங்க செஞ்சிருக்கிறான் சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானே, ஏன்னா அல்லாஹ்வுடைய நியாமத்தை வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச அருள் பாக்கியங்கள் இருக்கா இல்லையா, அதை ஒரு காலம் நீங்க கணக்கு போட்டு முடிக்க இயலாதுங்கிறான். இந்த அருள் பாக்கியங்கள் அப்படிங்கிறது கூட அந்த ஆயத்துல இல்ல. நகுவலுக்கு இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரியும், அதுல வந்து புழங்கப்பட்டது ஒருமையான வார்த்தை தான், ஒருமை வார்த்தை, சிங்குலர் வார்த்தை தான் புழங்கப்பட்டிருக்கு. வ இன் தஉது அப்படிங்கிறது புளூரல், நீங்க எல்லாரும் சேர்ந்துன்னு அர்த்தம். நீங்க எல்லாரும் சேர்ந்து கணக்கு போட்டாலும் எதை கணக்கு போட்டா நிஅமத் அல்லாஹி, நிஅமத் அப்படிங்கிறது சிங்குலர், நிஅம் அப்படிங்கிறது புளூரல். அப்ப இங்க நிஅமத்துங்கிற ஒருமையான வார்த்தையை போட்டு சொல்றான். அப்ப நீங்க அனைவர்களும் சேர்ந்து அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரே ஒரு அருளை கணக்கிட முனைந்தாலும் லா துஹ்ஸூஹா, உங்களால கணக்கு போட முடியாதுன்னு சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்துடைய சாரம்சத்தை விளங்கின அபா யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்ட, அல்லாஹ் எவ்வளவு நியாமத்து செஞ்சிருக்கிறான்னு சொல்ல இயலுமா? அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு செஞ்ச நியாமத்துகளை நான் எப்படி சொல்ல முடியும், இருந்தாலும் என் நஃப்ஸ நான் கட்டுப்படுத்துற அளவுக்கு அல்லாஹ் என்ன நியாமத்து செஞ்சிருக்கிறான், அதை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை ஆற்றல் அந்த நியாமத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அது எனக்கு பெரிய நியாமத்தா தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லி போட்டு அவங்களே சொல்றாங்க, ஏன்னா
ஒரு நாள் நைட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்படி தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல தூங்கி முழிச்சிட்டு சரி தொழுவோமே, எந்திரிச்சு தொழுவோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொழுவுறதுக்கு எழும்பி தொழுக போற சமயத்துல ஒரு சின்ன அயர்வு ஏற்பட்டுச்சு. உட்கார்ந்து என்ன செய்வோம், தொழுவோமேன்னு சொல்லிட்டு எழும்பி போச்சுல்ல, ஒரு சின்ன அயர்வு, சின்ன தூக்க ஒரு அயர்வு ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்பட்ட உடனே நான் அந்த அளவு எவ்வளவுன்னு சொல்றாங்க, சுபஹானல்லான்னு சொல்ற ஒரு அளவு தான். அதாவது இப்ப நாம தொழுகையில தரிக்க வேண்டிய அளவு அவ்வளவுதான். ஃபர்து என்ன, ருக்குல சுபஹானல்லான்னு ஒரு தஸ்பீஹ் அளவாவது தரிக்கணும். அதே மாதிரி சுஜூது சுபஹானல்லான்னு சொல்ற ஒரு தஸ்பீஹ் அளவாவது தரிக்கணும். அந்த அளவுக்கு தரிச்சாதான் தொழுகையே கூடும். அப்படி இல்லைன்னு சொன்னா தொழுகை கூடாம போயிட்டு சடன் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படியே பட்டுன்னு எழும்பிட்டோம்னு சொன்னா தொழுகை பாத்தில். அப்ப நம்ம தொழுறத வேலை இல்லை. அப்ப அந்த அளவு, அப்ப இந்த அளவு எனக்கு ஒரு சின்ன தூக்கம் மிகச்சுதுன்னு சொல்றாங்க. அத உடனே அவங்க என்ன செய்வாங்க, ஒளிமார்களே அப்படிதான், என்னன்னு சொல்லி அதோடைய ரீசனை தேட ஆரம்பிச்சிருவாங்க. நாம அதை பெருசா கணக்கு எடுக்க மாட்டோம். என்ன ஒரு சின்ன தூக்கம் வந்துச்சு, பழையது எதா பெருசா சுபுகே தப்பி போனாலும் சரி, மற்ற எந்த வகுத்தே தப்பி போனாலும் சரி, நாம ஒரு ரீசனை சொல்லிடுவோம். நப்சுக்கு நாம ஆறுதல் கொடுத்துருவோம். அது ஒண்ணு கவலைப்படாதப்பா, காலையில எல்லாம் வேலை செஞ்சு இல்ல, அதனால ஒரு அயர்வு ஏற்பட்டு இதுக்கே போட்டு பெருசா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இது நம்மட இது வழிமார்கள்ட ஆன்மாக்கள் எப்படி வச்சிருப்பாங்கன்னா, நீ எதுக்கு சோம்பலான நப்சுட கேட்பாங்க. நீ எதுக்கு சோம்பலான, ஒரு நொடி பொழுது சுபஹானல்லான்னு சொல்ற அளவுக்கு ஏன் உனக்கு சோம்பேறித்தனம் வந்துச்சு? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டு பாதுகாப்பு தேடினாங்கன்னு ஏற்கனவே சொன்னோம். அம்மாராங்கிற நஃப்ஸுடைய சேட்டைகள்ல கட்டுப்பட்டது சோம்பலை கொடுக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல், சோம்பேறித்தனத்தை விட்டு நான் என்ன செய்றேன், பாதுகாப்பு தேடுறேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த நஃப்ஸ் இருக்கு, அது ஒரு சுபஹானல்லாஹ் அளவுதான் இருந்தா தான் என்ன, ஒரு பானை நிறைய தானே தண்ணி இருக்குங்க, ஒரு டோட்டு விஷம் விழுந்தா என்ன பெருசா போயிட போகுதுன்னு நினைப்போமா? ஒரு டோட்டு விஷம் விழுந்தாலும் குழப்பம் தான். ஒரு போத்தலை ஊத்தினாலும் சரிதான், ஒரு டோட்டை ஊத்தினாலும் சரிதான், அதுக்கு தகுந்த வேலை செய்யுமா இல்லையா? அதுல பாக்குறாங்க ஒரு டோட் தானே ஏற்பட்டுச்சு சுபஹானல்லாஹ்ங்கிற அளவுக்கு தானே, அது ஏன் ஏற்பட்டுச்சுன்னு கேட்கறாங்க. நஃப்ஸ்கிட்ட கேட்கறாங்க ஏன் ஏற்பட்டுச்சு. பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, வளமையாக நான் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல வளமையா நான் ஒரு கிளாஸ் குடிப்பேன்னு சொன்னா அன்னைக்கு நான் ஒரு 1.5 கிளாஸ் குடிச்சிட்டேன். 1.5 கிளாஸ் தண்ணி, ஒரு அரை கிளாஸ் கூட குடிச்சிருக்கிறேன். இந்த தண்ணீரை நான் அதிகமாக குடித்ததால் தான் இந்த சோம்பல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க அதையும் பார்ப்பாங்க, சாப்பிடக்கூடிய உணவுகளை பார்ப்பார்கள். அதனால தான் இந்த சோம்பல் ஏற்பட்டுச்சு. அப்படியா? உடனே என்ன செய்யறாங்க, தன் நஃப்ஸுக்கு தண்டனையை கொடுக்கறாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க வேண்டிய நீ 1.5 கிளாஸ் கேட்டதுனால கொடுத்தேன். ஆனா நீ அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துடைய நேரத்தில் ஒரு சுபஹானல்லாஹ் அளவு நீ என்ன சோம்பல் ஆக்கிட்ட. இதுக்கப்புறம் உனக்கு கொடுக்கிற தண்டனை 1 வருட காலங்கள் நான் தண்ணீரை அருந்த மாட்டேன்னு சொல்லி நஃப்ஸுக்கு தண்டனை கொடுத்தான். 1 வருட காலங்கள் நான் தண்ணீர் அருந்த மாட்டேன்னு சொல்லி. இப்படி காலம் நீடிக்குது, சற்ற நாட்கள் போகுது. அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் வயிற்று உபாதை ஏற்படுது, கடுமையான சூடு ஏற்பட்டுட்டு. தண்ணி தானே சூடு அமர்த்தும், அந்த தண்ணீர் குடிக்காததுனால சூடு கடுமையாகி பல விளைவு ஏற்படுத்துற அளவுக்கு ஆகி போச்சு, மோசமான விளைவு. உடனே என்ன செஞ்சாங்க, தன் உடலை காப்பாற்றணுமா இல்லையா, அல்லாஹுவை வணங்குவதற்குத்தான் உடல், அதை அந்த வலுவை கொடுப்பதற்குத்தான் உணவு. உணவுங்கிறது நஃப்ஸுக்காக வேண்டிய அல்ல, ஆசைக்காக சாப்பிடக்கூடாது. அல்லாஹுவை வணங்குவதற்கு உடல் அவசியம், அந்த உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு உணவு அவசியம். அப்ப அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் உணவு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அந்த வயிற்று உபாதைங்கிறது அல்லாஹ்வை வணங்க முடியாத அளவிற்கு கடுமையான சூடு ஏற்பட்டு. இப்ப என்ன செய்யறாங்க, இப்ப தண்ணி கொடுக்க தானே செய்யணும், கண்டிப்பா அல்லாஹ் வணங்கணுமா இல்லையா? இருந்தாலும் அந்த ஆன்மாக்கு நான் ஒரு சோதனையை கொடுப்பேன்னு கொடுத்தாங்க. இப்ப தண்ணீரையும் குடிக்கணும், அதே சமயத்தில் அந்த நஃப்ஸுக்கு மாறும் செய்யணும். இப்ப என்ன செய்யறேன்னு சொல்றாங்க. உடனே நான் என்ன தெரியுமா செஞ்சேன், ஒரு தண்ணீரை எடுத்த ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணீரை மிகைக்கிற அளவிற்கு மண்ணை அள்ளி போட்டேன். தண்ணீருடைய தன்மையே மாறுகிற அளவிற்கு மண்ணை அள்ளி போட்டு அந்த தண்ணீரோடு ஈரம் கலந்த மண் இருக்கிறது இல்லையா, அந்த மண்ணை என் வாயில் போட்டு தொண்டை வரை வைத்து சப்பினேன். அதில் உள்ளே புகுந்த தண்ணீரை மாத்திரம் பருகிவிட்டு அந்த மண்ணை நான் அப்படி துப்பிட்டேன்னு சொல்றாங்க. துப்பிட்டு சொன்ன, நஃப்ஸே, அல்லாஹ்வை வணங்க வேண்டிய நேரத்தில் ஒரு சுபஹானல்லாஹ் அளவு நீ என்னை சோம்பலில் ஆழ்த்தினாய்.
உனக்கு நான் இவ்வளவு பெரிய தண்டனையை நான் கொடுக்கிறேன், ஆனால் இதோடு முடிஞ்சிரும் நினைக்காத, ஒரு வருட காலத்தோடு அது முடிந்து போய்விடும் என்று நினைக்காத, நீ இதற்கு கட்டுப்படாமல் இதற்கு பின்பும் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டால் உனக்கு தர்ற உணவையும் நிறுத்திடுவேன்னு தன் நப்சுக்கு அவர்கள் ஒரு தண்டனையை கொடுக்கிறாங்க. உடனே கேட்பாங்க. இது சொன்ன உடனே என்ன செய்வாங்க? மாற்று கொள்கையுடைய சகோதரர்கள் உடனே கேட்டக்கூடாது. எப்படி இப்படியெல்லாம் ஒரு வருத்தப்படுத்துறது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? அல்லாஹ் சொன்னானா? எல்லாத்துக்கும் இவங்க குர்ஆன் ஹதீஸை தேடுற ஆட்கள். வஜாஹித், ஜிஹாது செய்யுங்கன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். ஜிஹாது செய்யறங்கிறது ரெண்டு வகை. போர் புரிந்து ஜிஹாது செய்வது, உள்ளத்தோடு ஜிஹாது செய்வது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே நிரூபிக்கிறாங்க. தபூக் என்ற யுத்த களம் பல நாட்கள் நீடிக்கிறது. அந்த தபூக் என்ற யுத்த களத்தை முடிச்சிட்டு வாராங்க. வந்து சற்று ஓய்வு கூட எடுக்கல. வந்த உடனே சொல்றாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ட்ட, இப்பொழுது நீங்க ஒரு சின்ன ஜிஹாதை முடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க. யுத்த களத்துக்கு போயிட்டு வர்ற தோழர்கள்ட்ட சொல்றாங்க, இப்போ ஒரு நீங்க சின்ன ஜிஹாதை முடிச்சிருக்கிறீங்க, ஜிஹாதுல் அக்பரான பெரிய ஜிஹாதுக்கு தயாராகுங்கன்னு சொல்றாங்க. அப்ப உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, ஜிஹாதுல் அக்பர்னா என்ன நாயகமே? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் நஃப்ஸோடு நீங்கள் போர் செய்வது தான் ஜிஹாதுல் அக்பர் அப்படிங்கிறாங்க. அப்ப நஃப்ஸோடு போர் செய்வது எவ்வளவு பெரிய ஒரு ஜிஹாதுங்கிறது இதுல இருந்து விளங்குது. அந்த அடிப்படையில தான் இந்த நஃப்ஸுகளுக்கு ஷேகுமார்கள் என்ன செஞ்சாங்க? உள்ளுக்குள்ள ஒரு தண்டனையை கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க கேட்கிறோம், இப்படிலாம் செய்யலாமான்னு சொல்லிக்கிட்டு. வெளிரங்கமான உறுப்பு அது சிஹத்தாக சுகமாக இருப்பதற்கு பல பத்தியங்கள் நாங்க ஏற்படுத்துறோம் இல்லையா? சுகர் பேஷண்ட்னு சொல்றான், டயாபெட்டிஸ் அவனுக்கு ஒரு வியாதி அப்படிங்கிறான். அதனால இவன் எதை ஹராமாக்குறான்னு சொன்னா, அல்லாஹுவால் புசிப்பது குடிப்பது ஆகுமானது, அதை புழங்குவது ஆகுமானதுன்னு சொன்ன சுகர் சீனி இருக்கா இல்லையா, அந்த சீனிய அல்லாஹுவால ஆகுமாக்கப்பட்டிருக்கு, ஹலாலாக்கப்பட்டிருக்கு. இவன் சொல்றான் எனக்கு ஹராமுங்கிறான், சாப்பிடக்கூடாதுங்கிறான். இது யாரு சொன்னது? அல்லாஹ் சொன்னானா? ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? வெளிரங்கமான உடலுக்கே அவ்வளவு பெரிய சட்டம் தேவைன்னு சொன்னா, சாப்பிடுறது நல்ல கறி இறைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிட்டாங்க. ஆட்டிறைச்சிங்கும் போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சஹாபி வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, போய் அமருகிறார்கள். அவர்களுக்காக வேண்டி ஆட்டிறைச்சி சமைக்கப்பட்டிருக்கு. ஆட்டிறைச்சியில கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது ஆட்டினுடைய முன்னங்கால் சந்து, திரான்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அந்த திரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனாலேயே அந்த சஹாபி அந்த திராயை சமைத்து வச்சிருந்தாங்க. ஒரு முழு ஆட்டை சமைச்சு வச்சிருக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவதுக்கு உட்கார்றாங்க, சாப்பிட துவங்குறாங்க. அந்த ஆத்தினிய திரா, ஒரு திரா கொண்டு வான்னு கேட்கிறாங்க. அந்த தோழர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டிய சமைச்சது இல்லையா, சந்தோஷ பெருக்கோடு கொண்டு வந்து கொடுக்கறாங்க, சாப்பிடுங்க நாயகமேன்னு சொல்லி. அந்த திரா அப்படியே பிச்சு பிச்சு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புசிக்கிற அந்த தோழர் அற்புதமான முறையில் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்படியே சாப்பிட்டு முடிச்ச உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திரா காலி செஞ்சுட்டு கேட்கறாங்க, ஆத்தினிய திரா, இன்னொரு திரா கொண்டு வாங்குறாங்க. ஒரு ஆட்டுக்கு 2 முன்னங்கால் சந்து, அப்ப ஒரு திரா இருக்கத்தானே செய்யும், ஒரு முன்னங்கால் சந்து இருக்கும், அதையும் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அதை வந்த உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் ரசிச்சு சாப்பிடுறாங்க. அவங்க ரசிச்சு சாப்பிடுறாங்கன்னு சொன்னா எத்தனை நாட்கள் வயிற்றில் கல்லை கட்டி அவர்கள் தெரியுமா அவங்க. அதனால நம்மள மாதிரி டெய்லி சாப்பிடுற ஆள் கிடையாது. அந்த தோழருக்கு அன்று சந்தோஷத்தை கொடுக்கறாங்க, சாப்பிடுறாங்க உட்கார்ந்து. சாப்பிட்டு முடிச்ச உடனே திரும்ப கேட்கறாங்க, ஆத்தினிய திரா, இன்னும் முன்னங்கால சந்த கொண்டான்னு கேட்கறாங்க. இந்த தோழருக்கு எதை சொல்லுவது என்றே தெரியவில்லை. உடனே அந்த சஹாபி இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, எப்படி இல்லைன்னு சொல்றது? அதே சமயத்துல போயிட்டு எடுத்துட்டு வர மாதிரி நடிக்கவும் செய்யலுமா? எடுத்துட்டே வரணும். ஆனா ஒரு ஆட்டுக்கு 2 தான், 2ஐயும் கொண்டு வந்து கொடுத்துட்டோம், இப்பவும் கேட்கறாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி அந்த தோழர் உடனே சொன்னாங்க, இன்னமா லிஷாத்தி திராஆனி, நாயகமே ஒரு ஆட்டுக்கு 2 முன்னங்கால் சந்து தானே இருக்கும், அந்த 2ஐயும் நான் தங்களுக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்து விட்டேனே, இதுக்கப்புறம் நீங்க திரா கொண்டான்னு கேட்கறீங்களேன்னாங்க. உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மறந்துட்டேங்க,
ஆட்டுக்கு 2 காலு தாங்கிறது எனக்கு கொஞ்சம் நினைவு எல்லாம் போச்சு. ஆமா ஆட்டுக்கு 2 தானே, ஓ தெரியாம சொல்லிட்டேன், சரி சரி ஓகே உட்காருங்கன்னு சொன்னாங்களா? அந்த ஹதீஸ்ல எப்படி இருக்கு தெரியுமா? தோழரே, நான் உங்களிடம் இன்னொரு முன்னங்கால் சந்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன சமயத்தில் 2 நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீர்கள். அதற்கப்புறம் சொல்லும் பொழுது நீங்கள் போய் அந்த சட்டியை திறந்து பார்த்திருந்தால் நான் எப்பொழுதெல்லாம் கேட்கிறேனோ கேட்கிற நேரமெல்லாம் அந்த முன்னங்கால் சந்து வந்து கொண்டே இருக்கும்னு சொன்னாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நேத்தே சொன்னோம், ஐயுக்கும் மிஸ்லி, என்ன போல நீங்க நோன்பு வைக்கிறீங்களே, எப்படி நீங்க நோன்பு வைக்கிறீங்க, என்ன போல நீங்க இருக்கிறீங்க? அபீது, நான் இரவுல தரிபடுறேன், அத்இமுனி ரப்பி வ அஸ்கீன், எனக்கு அல்லாஹ் குடிப்ப கொடுக்கறான், அல்லாஹ் சாப்பா தாரான் அப்படின்னு சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க திறந்திருந்தா அங்க அல்லாஹ் வர வச்சுக்கிட்டே இருப்பான்னு சொன்னாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திறக்கிற நேரமெல்லாம் வரும் ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அப்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட புகழ். இங்க சொல்ல வந்த விஷயம் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டை விரும்பி சாப்பிட்டாங்கல்ல, அற்புதமான ருசியோடு சாப்பிட்டாங்களா இல்லையா? அப்படி சாப்பிட்ட சாப்பாடை நாங்களும் ருசிச்சு சாப்பிடுறது எங்களுக்கு சுன்னத்தா போச்சு இல்லையா? நாங்களும் அந்த ஆட்டை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிட்டாங்கன்னு சாப்பிடும் பொழுது ஒவ்வொன்றையும் நாம் எல்லாத்தையும் இபாதத்தா மாத்திக்கலாம். நஃப்ஸுக்கு மாறு செய்வதை இபாதத்தாக ஆக்கலாம். அப்படி இபாதத்தாக நம்ம ஒன்னையும் மாத்தணும். ஒரு குடிப்பை குடித்தால் கூட, ஒரு தண்ணீரை பருகுவது நமது தாகத்திற்காக வேண்டித்தான் என்றாலும் அந்த தாகத்திற்காக பருகிற தண்ணீரையும் இபாதத்தாக மாற்றும்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தராங்க. எப்படி? ஒரு தண்ணீரை நீங்க குடிக்க போறீங்க, குடிக்கிற சமயத்தில் உங்கள் சிந்தனை தாகத்தை தணிக்கிறதுக்கு மாத்திரம் இருந்தா அது மாத்திரம் தான் நிறைவேறும். ஏன்னா இன்னமல் அமாலு பின்னியாத், கண்மணி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எண்ணங்கள் செயல்கள் யாவும் எண்ணத்தை அடிப்படையாக கொண்டதுங்கிறாங்க. அப்போ உங்க எண்ணத்துல எது இருக்கோ அதுதான். நீங்க தண்ணி குடிக்கிறேன்னா அது மாத்திரம் தான் நிறைவேறும். அதே சமயத்தில் ஒரு நபர் அந்த தண்ணீரை எடுக்கிற பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் தண்ணீரை அருந்த சொன்னார்களோ அந்த முறையில் நான் அருந்துவேன். அதை துவங்குகிற பொழுது பிஸ்மில்லாஹி சொல்லி நான் அருந்துகிறேன். அதே போன்று ஒவ்வொரு முடக்கை அருந்துகிற பொழுதும் ஒரு முடக்கிற்கும் 2 முடக்கிற்கும் அடுத்த முடக்கிற்கும் இடையில் நான் மூச்சை விட்டு அருந்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். அந்த தண்ணீரை அருந்துவதால் அல்லாஹ் எனது உள்ளத்தில் சக்தியை அதிகரிப்பான். அந்த சக்தியால் நான் அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்வேன், நன்றி செலுத்துவேன், இபாதத்து செய்வேன் என்கின்ற சிந்தனையெல்லாம் நமது உள்ளத்தில் வருத்தி கொண்டு ஒரு கிளாஸ் தண்ணீரை நமது தாகத்திற்காக வேண்டி அருந்தினால் தாகத்திற்காக மாத்திரம் அருந்தியவனுடைய தாகம் நிறைவேறும். ஆனால் இஸ்லாமிய தாக்கத்தோடு அருந்தியவனுடைய தாக்கம் இபாதத்தாக மாறும்னு சொல்லி காட்டுறான். இப்படியெல்லாம் இருக்கா இல்லையா? அப்போ ஒரு சாப்பாடை சாப்பிடுகிற பொழுது, இந்த இறைச்சியை சாப்பிடுகிற பொழுது, கலரி கறி வச்சிருக்கு ஊர்ல, கலரி கறி ஜோரா சாப்பிடலாம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டு இறைச்சியை புசிச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த சுன்னத்தை நான் ஃபாலோ பண்ணி நான் சாப்பிடுறேன். அவங்க எதுக்காக வேண்டி சாப்பிட்டாங்க? இபாதத்துக்காக வேண்டி. நான் அதுக்காக வேண்டி சாப்பிடுறேன்னு சாப்பிடலாம் இல்லையா? கொடுத்த உடனே எனக்கு திங்க இயலாது, எனக்கு ஏற்கனவே கொலஸ்ட்ரால் இருக்கு. கொலஸ்ட்ரால் யாரு? அல்லாஹ் சொன்னானா? ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா கொலஸ்ட்ரால் இருந்தா இறைச்சியை தள்ளி விடுங்க, ஹராம்னு சொன்னாங்க. அப்ப உடலுடைய ஆஃபியத்தை நாடி உடலுக்கு தேவையான வஸ்தை, அதற்கு எதெல்லாம் தேவையோ அதை மாத்திரம் கொடுக்கிறோம். எது தேவைக்கு மாத்தமா ஒரு உபாயத்தை ஏற்படுத்துமோ அதை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும், இதை சாப்பிட்டா சுகர் கூடும், அதை சாப்பிட்டா அந்த வியாதி வரும், இந்த வியாதி வரும், அதனால நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க ஹாஜியார்? அந்த டாக்டர் சொன்னாரு திங்காதீங்க, இதெல்லாம் திங்காதீங்கன்னு சொன்னாரு. அப்படியா? அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் உங்க நஃப்ஸோட ஜிஹாது செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது இவன் கேட்கிற கேள்வி, அது என்ன அப்படி செய்யறது இப்படி செய்யறதுங்கிறீங்க, இப்படியெல்லாம் நஃப்ஸை வருத்தப்படுத்தலாமா? இவன் தான் அடுத்தால பார்த்து முஷ்ரிக்குங்கிறான். 1 நம்பர் முஷ்ரிக் யார் தெரியுமா? அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை புறம் தள்ளிவிட்டு மருத்துவனுடைய சொல்லை, இந்த உடலை மாத்திரம் உலகத்திற்காக வேண்டி தடுத்து வைக்கிறானே, இவனை விட ஒரு மோசமானவன் வேற யாரு? இந்த பெருமக்களை தான் பார்த்துட்டு சொல்றான் ஒரு ஷைத்தான். இப்னு தைமியாவுடைய சொல்லை எடுத்து சொல்லுகிற ஒரு ஷைத்தான் சொல்றான், சையதுனா அபா யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற பெயரை எல்லாம் போடும் பொழுது அபா யஸீத் அப்படின்னு தான் போடுறான். பிஸ்தாமி, அபா யஸீத் பிஸ்தாமின்னு போடுவோம். அதனால நாங்க என்ன செய்யணும்?
மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு, யார் ஒரு கூட்டத்தை போல செயல்படுறான் அவனை சார்ந்தவன். அதனால எங்கட வாயிலிருந்து வருகிற பொழுது சையதுனா என்ற வார்த்தையோடு அபா யஸீதுல் பிஸ்தாமி என்கின்ற திருநாமத்தை சொல்லி ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற அந்த சுபசோபனத்தோடு முடிக்கணும். அப்பதான் நாங்க அவங்களுக்கு மாறு செய்யற ஆளுன்னு அர்த்தம். ஆனா அவன் ஷேகுல் இஸ்லாமும் போடுவான், யாருன்னு பார்த்தா ஷேகுல் இஸ்லாம் யாரையா போடுறான்னு பார்த்தா இப்னு தைமியான்னு போடுவான், அதுக்கு பின்னால ரஹ்மஹுல்லாஹுன்னு வேற போடுவான், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப்னு போடுவான், அவனை போட்டுட்டு பின்னாடி ரஹ்மஹுல்லான்னு போடுவான். இப்படி எழுதுகிற அந்த கிரந்தத்திலேயே அவன் பின்னால் வருகிற பெயரை அபா யஸீதுல் பிஸ்தாமி, அவ்வளவுதான். இது என்ன வார்த்தை? அந்த சூஃபியாக்களை பற்றி ஒரு கிதாபில் அப்படியே மேல இவன் சொல்லுகளை, இந்த ஷேகுல் இஸ்லாம்னு போடுற இந்த ஷைத்தானுடைய சொல்லுகளை எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் அறிவில் தேர்ந்தவர் தான், ஆனால் அகாயிதில் மோசமானவர். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியே சொல்லி காட்டுறாங்க, ஷம்சுத்தீன் மார்க்கத்தின் சூரியனாக திகழ்ந்தார் இப்னு தைமியா. அதே சமயத்தில் சில மஸ்அலாக அகீதாவுடைய விஷயத்தில் அவர் பிழை தவறி போய், அதாவது தடம் புரண்டு போய்விட்டார்னு சொல்றாங்க. அப்படி தடம் புரண்டு போனவர் அப்படிங்கிறவரை நாங்க என்ன செய்யலாது, மதிக்க இயலாது. அப்போ அவருடைய சொல்லை மேற்கோளாக காட்டி அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த அபா யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு, அவன் அப்படி சும்மா பேரை மட்டும் போட்டுக்கிட்டு இது போன்ற இந்த சூஃபியாக்கள் வந்தாங்கல்ல, இவர்களை ஆய்வு செய்கிற பொழுது, இவன் ஆய்வு செஞ்சானா, ஆய்வு செய்கிற பொழுது அதில் கிடைத்த பதில் என்ன தெரியுமா? ஒன்று, அவர்கள் முலில் ஒரு வழி தலால் முலில் வழி தவறியவர் வழி கெடுக்கிறவங்களா இருக்கணும், இல்லைன்னு சொன்னா மஜ்னூனு பைத்தியக்காரங்களா இருக்கணும்னு போறான். இந்த பைத்தியக்காரன் இவர்கள் தான் இப்படி, இவங்கள தான் பெருசா நாம சொல்லிட்டு இருக்கிறானோ. இவர்களுடைய சொல்லுகள்லாம் குறை காண்றாள்கள் இவனுவதான். சகோதரர்களே, அந்த மாதிரி என்ன செய்யணும், நாங்க எங்கட நஃப்ஸோடு ஜிஹாது செய்ய வேண்டும். அப்படி ஜிஹாது செஞ்சிருக்கிறாங்க பெருமக்கள். அதே போன்று மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பெருமகனார், அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யறது இல்லைன்னா இந்த ருசியான பழங்கள் வஸ்துக்களை சாப்பிடுறதே கிடையாதுங்கிறாங்க. நான் தடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா அதில் எனது நஃப்ஸ் ஆனந்தம் காண ஆரம்பிக்குது, இன்பம் சுகம் அனுபவிக்க ஆரம்பிக்குது. அதனால நான் தடுத்தேன். அப்படி இருக்கும் பொழுது நான் பலமையான சாப்பிடுறது ஒரு ரொட்டி துண்டு சாப்பிடுறேன், 2 ரொட்டி சாப்பிடுவேன் இரவுல, அதான் சாப்பாடு. நோன்பை திறப்பதும் அதுதான், பிடிக்கிறதும் அதுதான். என்ன, என் ஆன்மா சாப்பாட்டுல சுகம் காண ஆரம்பிச்சிட்டு, அதனால என்ன பண்ணேன், 2 ரொட்டி துண்டு சாப்பிடுவேன். சில கட்டங்கள் அதை தொடுவதற்கு ஒரு சின்ன ஒரு துணை சாதனத்தை வச்சிருப்பேன். அதே ரொட்டி துண்டு சற்று உணர்வோடு இருந்தால் கொஞ்சம் சூடா இருக்கு அப்படின்னு சொன்னா, சூடாக இருக்கிறதுக்கு எதுக்கு சால்னான்னு சொல்லி அதையும் ஒதுக்கி வச்சிருவேங்கிறாங்க. அந்த சூடான ரொட்டியை மாத்திரம் தான் நான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு ஏற்பட்டுச்சு. நோய்வாய்க்கு அப்புறம் என்கிட்ட என் நஃப்ஸ் ஒரு இறைச்சியை கேட்டது, கறி மேல ஆசைப்பட்டுச்சு. அந்த இறைச்சியை கேக்குதேன்னு சொல்லிக்கிட்டு நான் உடனே என்ன செஞ்சேன்னு சொன்னா, நேரா போனேன். போய் இந்த தலைய சுட்டு விப்பான் இல்லையா, தலையை சுட்டு விப்பான் இல்லையா, தலகாலு சீரம் இருக்கிறான் இல்லையா, அவன்கிட்ட போய் உடனே கேட்டேன், 2 கால் எலும்பு தாப்பான்னு கேட்டேங்கிறான். 2 கால் எலும்பு தாப்பான்னு கேட்டேன். அந்த 2 எலும்பையும் வாங்கின செய்தனா மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அதை அப்படியே தன்னுடைய கைக்குள்ளால் வைத்துக் கொண்டு போறாங்க. அவங்க அதை வாங்கின முறையையும் அதை அவங்க பக்குவப்படுத்திய, சும்மா அப்படி ஏதோ ஒரு கறியை வாங்கினா நம்ம எப்படி கொண்டு போவோம், அதே சமயத்தில் இவங்க வாங்கின விதத்தையும் அதை வச்ச விதத்தையும் பார்த்து ஆச்சரியம் அடைஞ்ச அந்த கடைக்காரன் உடனே என்ன செஞ்சான், பக்கத்துல அவனுக்கு உறுதுணையாக இருக்கிற ஆளை பிடிச்சு அனுப்புனா, இவங்க எங்க போறாங்க பாரு அப்படின்னு. இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். போய்கிட்டே இருந்தாக்குல ஒரு மிக நீண்ட தொலைவு போனா ஒரு மலை, அந்த மலை ஏறுகிற இடத்து வரைக்கும் போறாங்க. போய் அங்கனுக்குள்ள நின்னுகிட்டு இவங்க பின்னாடி நின்று ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே அந்த 2 எலும்பையும் கையில் எடுத்து, அந்த கையில் எடுத்த எலும்பை அவர்கள் கண்ணால் பார்த்து சொல்றாங்க, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ நிம்மதி பெற்ற ஆன்மாவே. தன் நஃப்ஸை பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நாம முத்மஇன்னாங்கிறது எந்த நஃப்ஸ்னு நாம சொல்லி இருக்கிறோம். கிட்டத்தட்ட அம்மாரா என்பதை ஒழித்து, அம்மாரா என்பதை லவ்வாமா முல்ஹிமா இப்படிங்கிறதெல்லாம் ஒழிச்சு நஃப்ஸே முத்மஇன்னாக்கு வரணும். அந்த நஃப்ஸ் முத்மஇன்னாவில் பழகிற நஃப்ஸ்,
நபிமார்களுக்கு எந்த நப்சிலிருந்து துவங்குமோ அந்த நப்சுக்கு தன்னை பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த முத்துமஇன்னா என்ற நப்சை அழைச்சி சொல்றாங்க, யா அய்யத்துஹ நப்சுல் முத்துமஇன்னா, ஓ முத்துமஇன்னாவுடைய நப்சே, நிம்மதி பெற்ற ஆன்மாவே, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ கேட்கிறா திரும்ப இறைச்சிய, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ இறைச்சியை கேட்கிறான், அதுக்காக வேண்டிதான் அந்த எலும்பை வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டையும் தன் கண்ணால் பார்த்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை தன் ஆன்மாவுக்கு சொன்னார்கள். எப்படி தெரியுமா? உன் மேல எனக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாது, உன் மீது எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. நீ அத தன் நப்சையை சொல்றாங்க, நீ தவறா நினைச்சிக்காத, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, உன் மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை, எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, உன் மேல எனக்கு அதிகமான பாசம்னு சொல்றாங்க. உன் மேல நப்சே, உன் மேல எனக்கு அதிகமான பாசம். இந்த உலகத்தின் சுகத்தை மாத்திரம் அனுபவிப்பதற்கு நான் உன்னை பயன்படுத்தினால் நாளை மறுமையில் கொழுந்துவிட்டு எரிகிற நரக நெருப்பில் உன்னை தள்ளப்படுகிற பொழுது அங்கு நான் யாரை நினைத்து கை சேதம் அடைவேன்? அங்கு நீ சுகண்டியோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், சொர்க்கலோகத்தில் புகுந்து உலாவ வேண்டும், இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அந்த சந்தோஷம் தான் நிலையான சந்தோஷம். அந்த தூய்மையான சந்தோஷை அனுபவிக்க வேண்டும் என்றால் இங்கு நீ கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதனால தான் அவனுக்கு தரல, அதனால நீ அதை நினைச்சு வருத்தப்படாதே என்று சொல்லி ஓவென கதறி அழுததாக அவர்கள் சரித்திரம் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தில் ஒரு சிற்றின்பத்திற்காக வேண்டி நமது ஆசா பாசங்களை நாம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நாளை மறுமையில் நரகலோகத்தில் அல்லவா கஷ்டப்படுகிற ஒரு சூழல் ஏற்படும். அங்கு நாம் சுகண்டியாக சந்தோஷமாக இன்பமாக இருப்பதற்கு இந்த உலகத்தில் சில சங்கடங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று தன் நப்சை பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்துகிறார்கள் அவர்கள். இப்படிதான் இருக்கணும். நாம நப்சுக்கு மாறு செய்யறதுனா என்ன, உடனே நாங்க ஏதோ துரோகம் செய்யறது அப்படிங்கிறது இல்லை. இன்னும் சொல்லுவார்கள், நான் என்பதை அல்லாஹுவை அறிதல் என்றால் என்ன, அல்லாஹுவை அறிதல் என்றால் என்ன என்று சொல்லுவதற்கு விவரிக்கின்ற பல பெருமக்கள் இருக்க, அதுல ஒரு சூஃபி மகான் சொல்லி காட்டுறாங்க, நான் என்பது எனக்கு சொந்தமில்லை என்பதை நீ நினைக்கிற பொழுதுதான் இறைவனை அறிகிற துவக்கத்தில் வருகிறாய் சொல்றாங்க. நான் என்று சொல்லுவதை அது எனக்கு சொந்தமானதல்ல, அது அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்று நினைத்து விட்டாய் இல்லையா, இப்பொழுதே நீ அல்லாஹ்வை அறிகிற தன்மையில் வந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதற்கு தன் நப்சை பழிக்கணுமா இல்லையா, அதை ஒடுக்கணுமா இல்லையா? நம்மை எதிர்க்கிற அந்த நப்சோடு எப்பொழுதும் போர் செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான ஜிஹாது, ஜிஹாதுல் அக்பர். அப்ப இந்த ரெண்டு நமக்கு எதிரி, இதோடு நாம் என்னைக்கும் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கணும். நப்சு ஷைத்தானோடு என்றும் விரோதியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி வெளிரங்கத்தில் அருமையான தோற்றத்தோடு தரிபடுத்தி வைத்தானோ அதே போன்று எங்கள் உள்ளங்களையும் உண்மை முஸ்லீம்களுடைய உள்ளமாக, உண்மை முஃமின்களுடைய உள்ளமாக, உண்மை முஹ்லிஸ்களுடைய உள்ளமாக, அல்லாஹ்வை அறிந்த நன்மக்களுடைய உள்ளமாக எங்கள் உள்ளங்களையும் அல்லாஹ் இந்த புனிதமான ரமலானுடைய இரவுகளின் பொருட்டால் ஆக்கி அருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.